ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சர்ப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மகர ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சனி பகவான் தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீங்கள் உண்ணும் உணவிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் சிலருக்கு மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும்புகளும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பதற்கான ஒரு சூழல் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும்
வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிலர் கூட்டுத் தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வதற்கான உகந்த காலமும் இந்த காலம். அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சிலர் கோவில் திருவிழா மற்றும் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவீர்கள். தொழில் ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் 11ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியாதிபதி புதன் பகவான் இம்மாதம் 20ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இம்மாதம் முற்பகுதி மிகவும் ஒரு சிறந்த மாதமாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இம்மாதம் 20ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு ராசியை பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.